இடங்கள்ல என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதே மாணிக்க வாசகர் தான். அனுபவம், பக்குவம் சொன்னீங்கல்ல, பக்குவம். அப்போ அது எப்படி வந்ததுன்னு இப்போ அதுக்கு தான் இவ்வளோ விளக்கம். இன்னொரு இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எத்தனையோ முனிவர்கள் தவம் இருக்கிறாங்கன்னா அவங்க மேல என்ன வளர்ந்துரும்? புற்று வளர்ந்துரும். நமக்கு நல்ல எடுத்துக்காட்டு யாரு? வால்மீகி. பேரே அதனாலதான் வந்தது. ராமாயணம் சொன்ன வால்மீகி அப்படி உக்காந்து என்ன ஆயிடுச்சு, புற்று வந்துடுச்சு. சில பேர் அப்படியே மரம் மாதிரி நிற்பாங்க, அசையாம நிற்பாங்க. சில பேர் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, தண்ணி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. சில பேர் தண்ணி கூட சாப்பிட மாட்டாங்க, காற்று, கால் அது மட்டும்தான். அந்த கால்னா காற்றை தான் அவங்க சுவாசிச்சு, அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு. வேற சாப்பாடே கிடையாது, தண்ணி தான் சாப்பாடு. இப்படிலாம் தவம் இருப்பாங்க முனிவர்கள், ரிஷிகள், யோகிகள், பெரிய பெரிய தேவர்கள். இன்னும் எந்தெந்த உலகத்துல யார் யார் இருக்காங்களோ இவங்க யாராலும் பார்க்க முடியாத மலர் அடி படைத்தவன், திருவடி கொண்டவன் நம்முடைய சிவபெருமான். அவர் என்ன பண்ணார்னு சொல்ல போறார். புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய், புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய், அண்டவானரும் பிறரும் வற்றியாரும் காணா திருவடி மன்ன, வற்றியாரும் நின் மலரடி காணா மன்ன மன்ன. என்னை ஓர் வார்த்தை உட்படுத்தி பற்றினாய் 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 பற்றினாய், என்னை ஓர் வார்த்தை உட்படுத்தி பற்றினாய் பற்றினாய். நம சிவாய நம சிவாய நம சிவாய எனும் ஓர் வார்த்தை உட்படுத்தி பற்றினாய். பெருமானே நீ என்னை பற்றினாய் பற்றினாய். சிவா பாடல இப்போ எனக்கு நிறைவு செய்ய நேரம் இல்லை. என்ன சொல்றாரு உங்களுக்கு புரியுதுங்களா? இவ்வளோ காலம் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், அஞ்செழுத்த நான் பிடிச்சேன்னு. ஆனா உண்மையில என்ன நடந்தது? அஞ்செழுத்தை கொண்டு நீ தான் என்ன பிடிச்சிட்ட. தெரியாம போச்சேடா. என்னமோ நானே அஞ்செழுத்தை பிடிச்சேன்னு இவ்வளவு நாள் உட்கார்ந்து இருந்தேன். நீ இல்லடா அந்த அஞ்செழுத்து மூலமா என்ன பிடிச்ச. புரியுதுங்களா? இப்போ அந்த அஞ்செழுத்து தான் உங்களை பக்குவப்படுத்திட்டு வருது. அப்போ உண்மையிலே உங்ககிட்ட பக்குவம் எப்படி வருதுன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த பாட்டு கூட